கடந்த மத்திய பட்ஜெட்டில் அப்போது தேர்தலை எதிர்கொள்ளவிருந்த பீகார் மாநிலத்திற்கு பல்வேறு சிறப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ்நாட்டிற்கு குறைவான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த மத்திய பட்ஜெட்டில் பீகார் அடையாளமான மக்கானா சாகுபடியை ஊக்குவிக்கவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் பிரத்யேகமாக மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை நிறுவனம் பீகாரில் நிறுவப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அம்மாநிலத்தின் விவசாயிகளின் பாசன வசதிக்காக மேற்கு கோசி கால்வாய் திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதோடு பாட்னா விமான நிலைய விரிவாக்கத்துக்காகவும் புதிய விமான நிலையங்களுக்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அவற்றோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக அறிவிப்புகள் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் குறைவாகவே இடம்பெற்றுள்ளன. ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் மேம்பாட்டு மையம், பொதிகை மலையில் சூழல் சுற்றுலா ஊக்குவிப்பு, சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் அதிவேக வழித்தடங்கள் என தமிழ்நாட்டுக்கென சில திட்டங்களே அறிவிக்கப்பட்டுள்ளன.